ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் இல்லாம எஸ் பாஸ் இ பாஸ்ல சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரலாமா? அப்படியா? எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிங்கப்பூர் பிரசாத். ஃபாலோவர் ஒருத்தங்க ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் இல்லாம எனக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்க காசுலாம் ரஸ்க் மாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க ஏஜென்சி. ஸோ அதை நம்பிடாதீங்க. ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். நீங்க உங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிபிகேட் இருந்தால் தான் நீங்க சிங்கப்பூர்ல எஸ் பாஸ்லயோ இ பாஸ்லயோ ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸ் நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்ம இந்தியன் ருபீஸ்ல ஒரு 10,000 இருந்து 12,000 வரைக்கும் செலவாகலாம். ஸோ யாராவது உங்ககிட்ட ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் இல்லாம நீங்க சிங்கப்பூர்ல எஸ் பாஸ் இ பாஸ்ல ஒர்க் பண்ணலான்னா தயவு செஞ்சு நம்பி வந்துடாதீங்க. அம்போன்னு எங்கேயாவது விட்டு போயிடுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஆர்எம்ஐ